Good morning, students. I am MRK. Today, 12th Max, Chapter 5, Exercise 5.2. 5 marks sum, important sum only பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது parabola sum, important sum கேட்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக படிங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது ஓல்டு மெத்தடாக இருக்கும். உனக்கு புரிஞ்சிச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்க. இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை உனக்கு புரிஞ்சிச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க. தப்பு இல்லை, எது வேணாலும் செய்யலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமாம். ஏன்னா சில நேரங்களில் வந்து இப்படி தான் செய்யணும் சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லையில் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஆமாம். இல்லை உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா இதை ஃபாலோ பண்ணிக்க. உன்னுடைய விருப்பம், யுவர் சாய்ஸ். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணவா? ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு கிவன் பேரபோலா ஈக்குவேஷனை வந்து எடுத்துக்கிறோம். முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 8y ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்திருக்கேன். குட். இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸை சேர்த்துக்கோ. அப்படி அந்த பேரை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு மற்ற ரெண்டையும் அங்கிட்டு கொண்டு போயிரு மைனஸ் 8y மைனஸ் 17. குட். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு மைனஸ் 8y மைனஸ் 17. இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ சைனை விட்டுரு. முன்னாடி அந்த நம்பரை 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். எந்த நம்பரை இருந்தாலும் சரி அதை எதால் டிவைட் பண்ணணும்? 2ஆல் தான். இப்போ இங்கே இருக்கிற நம்பர் என்ன இருக்குது? 2. அப்போ அதை மேலே எழுதிக்கிறேன். எந்த நம்பர் இருந்தாலும் 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ அடிச்சிட்டோம்னா இங்கே 1 வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1. சரியா? அப்போ 1 இங்கிட்ட ஆட் பண்ணுறேன், இந்த சைடு ஆட் பண்ணுறேன், ரெண்டு சைடு, போத் சைடு. இப்போ இது என்ன ஆகும்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் செட் ஆகும்டா. இங்கே என்ன இருக்குன்னு பாரு, இந்த இடத்துல ஆரோ பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல என்ன இருக்குது? மைனஸ். அப்போ இங்கே முன்னாடி என்ன இருக்குது? எக்ஸு. அப்போ எக்ஸு இது மைனஸு, இந்த மைனஸு ஏ வரணும்ல, இந்த இருக்கு வர அடித்து வந்த நம்பர், இந்த நம்பரை தான் நீங்கள் எழுதணும். ஸ்கொயர் பண்ண நம்பரு இது எழுதக்கூடாது, இது எழுதக்கூடாது. இது வந்து 1 ஸ்கொயர்னால 1ன்றனால இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலை. சப்போஸ் இங்கே 4/2ன்னு போட்டிருந்தா 2 வந்துருக்கும். அப்போ இது 2 ஸ்கொயர் பண்ணால் இங்கே என்ன ஆயிருக்கும்? 4 ஆயிருக்கும். இதை தூக்கி இங்கே எழுதக்கூடாது, இந்த நம்பரை தான் எழுதணும். டிவைட் பண்ண நம்பரை தான் இங்கே கொண்டு வந்து எழுதணும். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். பார்த்து நிதானமாக, கொஞ்சம் பெருசாக தான் போகும், டைமிங் எடுக்கும், பார்த்து செஞ்சுக்கும். அடுத்து மைனஸ் 8y செப்பரேட் பண்ணால் மைனஸ் 16. இதில் மைனஸ் 8 காமனாக எடுத்துட்டோம்னா ஒய் 2ன்னு வந்துடும். உள்ள இடையில என்ன வரணும் நடுவில் அப்படின்றத இப்போ பேலன்ஸ் பண்ணி எழுது. ப்ளஸ் அப்படின்னு வந்தால் தான் இங்கே மல்டிப்ளை பண்ணையில் மைனஸ் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட். இப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது. இப்போ இந்த இந்த ஈக்குவேஷன் வந்து ஏதோ ஒரு இப்போ டைப் ஆஃப் பேரபோலா இருக்குல்ல, டைப்ஸ் ஆஃப் பேரபோலா. அதாவது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஒன்று, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4axன்னு ஒன்று இருக்குது. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ayன்னு ஒன்று இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ayன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ayன்னு ஒன்று இருக்குது. இதில் ஏதோ இது வந்து ரைட் சைடு ஓப்பன் ரைட்வேர்டு, இது ஓப்பன் லெஃப்ட்வேர்டு, இது ஓப்பன் அப்வேர்டு, இது ஓப்பன் டவுன்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் ஏதோ ஒன்று மேட்ச் ஆகும். அப்படின்னா இது எக்ஸ் ஸ்கொயர், அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று, அப்போ இது ரெண்டும் தேவையில்லை அப்படின்னு எடுத்து விட்டுறலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது பாரு? மைனஸ். அப்போ இதைத்தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஜென்ரல் ஃபார்முலா மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் 4ay. கம்பேர் பண்ணையில் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு கம்பேர் பண்ணோம்னா இங்கே இது இருக்குது. அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1. அதே மாதிரி கேபிட்டல் ஒய்யை கம்பேர் பண்ணோம்னா இந்த செட் ஆஃப் இருக்கும். அப்போ கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் ப்ளஸ் 2. நடுவில் இந்த மைனஸ் 4aக்கு கம்பேர் பண்ணோம்னா மைனஸ் 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் 4a ஈக்குவல் டு மைனஸ் 8. ரெண்டு சைடு மைனஸை கேன்சல் பண்ணிட்டா a ஈக்குவல் டு 8/4. அப்போ அடிச்சிட்டோம்னா a ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 2. அப்போ நம்ம கையை எடுக்காமல், கான்செப்ட் விட்டுறாமல் இது வரைக்கும் ஒரு செட் ஆஃப் சம் செஞ்சு முடிச்சிடறேன்டா தம்பி.
ஓகேயா, ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் சம்மு இதை கரெக்ட் பண்ணி செஞ்சிடணும், பேலன்ஸ் பண்ணி. ஓகேயா, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து ஃபர்தராக அடுத்தடுத்து அவன் கேட்டதை கண்டுபிடிக்கணும். என்னென்ன கேட்டிருக்கான்? வெர்டெக்ஸ் கேட்டிருக்கான், ஃபோக்கஸ் கேட்டிருக்கான், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்டரிஸ் கேட்டிருக்கான், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்டிருக்கான். ஓகேயா, அப்போ கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஓகே, பார்த்து ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து நிதானமாக க்ரியேட் பண்ணிக்க. நான் கையில் எழுதுறதுனால வாரியாக இருக்குது, பார்த்துக்கோ. இது என்ன எழுதுவாங்க அப்படின்னா, இன்னொரு கோடு வேணால் போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்க. வித் ரெஸ்பெக்ட் டுன்னு எழுதலாம், இல்லைன்னா ரெஃபர் டுன்னு எழுதலாம். வித் ரெஸ்பெக்ட் டுன்னு எழுதலாம், இல்லைன்னா ரெஃபர் டு அப்படின்னு எழுதுவாங்க டீச்சர்ஸை பொறுத்து. ரெஃபர் டு, சரிங்களா? பார்த்து கேபிட்டல் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எழுதணும். இங்கே ரெஃபர் டுன்னு எழுதி ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எழுதணும்டா தம்பி. ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் என்ன எடுத்துருக்கோம் இங்கே அப்படின்றத பார்த்தோம்னா x-1 எடுத்திருந்தோம். அப்போ கேபிட்டல் எக்ஸ் இந்த -1 கிட்ட வந்தால் +1 ஆயிரும், ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ்னு ஆயிரும். இதை ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோ, இது வேணும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் +2. இந்த +2 இங்கிட்டு வந்தால் கேபிட்டல் ஒய் -2 ஈக்குவல் டு ஸ்மால் ஒய். இதுவும் நம்மளுக்கு வேணும். ஸோ இதையும் பாக்ஸ் பண்ணிக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. சரிங்களா? சொல்கிறது வெர்டெக்ஸ் அப்படின்றது நீங்கள் அதுக்கு முன்னாடி இதுக்கு ரஃப்பாக ஒர்க் பண்ணி இதோடைய தேவையானதை எடுத்துக்கோ. என்னென்ன தேவையானது அப்படின்னா, இந்த இடத்துல வி அப்படின்றது வெர்டெக்ஸ், இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. வெர்டெக்ஸ்ன்றது 0,0 அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் ஃபோக்கி வரும், எஃப். அப்போ இது ஒய்யில் வருது, அப்போ எக்ஸ் 0 ஆயிரும். ஒய்யில் என்ன பார்ட் இருக்குது? மைனஸ் பார்ட்டு. அப்போ 0,-a. அதோட சேர்ந்து இதோட உள்ள இந்த லைன் பாஸ் ஆகிறது பேர் தான் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் சொல்கிறது. இந்த ஏ எதுக்கு எழுதியிருக்கோம்? ஒய்க்கு எழுதியிருக்கோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு -a அப்படின்றது தான் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்ன்றது LLR அப்படின்னு சொல்லுவாங்க. 2a அப்படின்னு அர்த்தம். என்ன வரும்னா 2a அப்படின்னு அர்த்தம். இதை தான் நான் கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் வி 0,0. இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்டா தம்பி. இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய், அப்படி அர்த்தம். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த கேபிட்டல் எக்ஸ் எடுத்து இந்த ஜீரோவை எடுத்து இதில் போடையில் என்ன ஆகும்? 0+1 அப்படின்னு வரும். அப்போ என்ன வந்துடும்? 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஜீரோவை எடுத்து இதில் போட்டோம்னா என்ன கிடைக்கும் பாரு? -2 அப்படின்னு கிடைக்கும் செப்பரேட் பண்ணால். இதுதான் ஒரிஜினல் ஆன்சர். குட். நெக்ஸ்ட்டு ஃபோக்கி, அதாவது ஃபோக்கஸ். ஒரு தான் இருக்கனால ஃபோக்கஸ் அப்படின்ற அர்த்தம். ஃபோக்கினா தான் ப்ளூரல். ரைட்டு. எஃப் சில பேர் இசட்னு இது எஸ்ன்னு போடுவாங்க. இப்போ உள்ளவங்க எப்படி வேணால் போட்டுங்க. 0,-a. அப்போ எஃப் 0,-2 ஏ கண்டுபிடிச்சோம்ல அந்த ஆன்சர். இப்போ இந்த ஆன்சரை எடுத்து எக்ஸில் போடணும். கேபிட்டல் எக்ஸில் இங்கே போட்டோம்னா 1 கிடைக்கும். கமா இந்த -2 எடுத்து கேபிட்டல் ஒயில் போடணும். அப்போ -4 கிடைக்கும். இதுதான் ஒரிஜினல் ஆன்சர் எஃப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு எழுதணும். ஒய் ஈக்குவல் டு அந்த எழுதியிருக்கேன் பாரு, ஒய் ஈக்குவல் டு -a, அதுதான் ஃபார்முலா. அப்போ கேபிட்டல் ஒய்ஸ் ஈக்குவல் டு -2. ஓகே, அப்போ கேபிட்டல் ஒய் இது எக்ஸு, இதுதான் கேபிட்டல் ஒய். அப்போ இதில் தான் போடணும். அப்போ ஸ்மால் ஒய்ஸ் ஈக்குவல் டு -2. அப்போ ஸ்மால் ஒய்ஸ் ஈக்குவல் டு -4. ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா ஸ்மால் ஒய் +4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றது வந்து LLR அப்படின்றது வந்து L ஈக்குவல் டு 2a அப்படின்னு அர்த்தம் பேரபுளாக்கு. அப்போ 2 × a-ன்றது 2. அப்போ 2 2s என்ன ஆயிரும்? 4 ஆயிரும். அதே சேம் தான் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக முடிச்சுக்க. ரஃப் ஒர்க்கு போட்டு பார்த்து செஞ்சுக்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், நிதானமாக செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து 5 மார்க்கு. ஒரு சம்மு ஒன்று பேரபுளா, இல்லைன்னா எலிப்ஸு, இல்லைன்னா ஹைப்பர்போலாவில் கண்டிப்பாக அங்கே கேட்பாங்க. அதனால் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரியணும். அதாவது ஒரு பேரபுலா எந்த சைடு ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதோடைய வெர்டெக்ஸு, ஆக்சஸ்ஸு, லேட்டஸ்ட் ரெக்டமு, ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், அதெல்லாம் எல்லாமே தெரியணும். தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.